வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் கடந்த 45 நாளா அப்கி பார் 400 பார் 400 தாண்டிடுவோம் பாருங்க, அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி போட்டுட்டு இந்து ராஷ்டிராவுடைய கான்ஸ்டிடியூஷன் அமைப்போம் அப்படி இப்படின்னு புதார் விட்டுட்டு தெரிஞ்சாங்கல்ல. இன்னைக்கு அவங்க எல்லாரும் வெக்கப்பட்டு தலகுனியற அளவுக்கு நாமெல்லாம் உண்மையிலேயே ஆத்மார்த்தமா பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு என்டிஏ கூட்டணியோடைய மீட்டிங் நடந்திருக்கு. இதுல கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் எல்லாரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் ஒருமனதாக என்டிஏ கூட்டணியுடைய தலைவராக பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மனுஷன் என்ன பண்றாரு, அப்படியே நேரா அப்படியே உள்ள உருகி போய் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கையில எடுத்து அப்படியே கண்ணுல ஒத்திக்கிறாரு பாருங்க. எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருந்தது தெரியுமா? அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ, சனநாயகத்தை எப்படியெல்லாம் காலடியில போட்டு மிதிக்க முடியுமோ அத்தனை வேலையும் பண்ணிட்டு இன்னைக்கு நாம அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தணும்னு நினைச்சா மக்கள் நம்மளே மாத்திருவாங்க அப்படிங்கிற ஷாக் வந்த உடனே அரசியலமைப்பு சட்டத்தை விட்டா நமக்கு வேற கதி கிடையாதுன்னு இன்னைக்கு அங்க போய் சரணாகதி அடைஞ்சிருக்கிறாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கும் போது நிறைய விஷயங்கள் அதுல வச்சிருக்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உலகத்திலேயே லெங்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷனா. தான் மறைந்தாலும் நமக்கு அப்புறம் நிறைய ஆட்சிகள் வரும், காட்சிகள் வரும். இது போன்ற சங்கி கூட்டம்லாம் வந்து ஆட்சியில உட்காரும், கான்ஸ்டிடியூஷனை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பாருங்க. எல்லாத்துக்கும் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அவர் 3 முக்கியமான விஷயங்களை சொன்னார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா, அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற இந்த புத்தகம் வெறும் புத்தகம் இல்ல, இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை விட இதில் இருக்கக்கூடிய பண்புகளுக்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த பண்புகளை நாம வாழ்க்கை முறையா மாற்றணும்னா தான் இந்தியா என்னும் நாடு ஒரு ஆரோக்கியமான சனநாயகமா இருக்கும். அந்த அடிப்படை பண்புகள் என்னன்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது இல்லாம சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. ஆனா இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த சங்கி கூட்டமும் சரி, இதனுடைய தலைவர் பிரதமர் மோடியும் சரி பின்பற்றி இருக்கிறார்களா இந்த கடந்த 10 ஆண்டுகளில் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சுதந்திரம்னு சொல்றோமே, எது சுதந்திரம்? நாம விருப்பப்பட்ட மதத்தை, நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய உரிமையை இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்குது. ஆனா இவங்க அதை மதிச்சாங்களா? இந்த கடந்த 45 நாள்ல எப்படிப்பட்ட பிரச்சாரம் எல்லாம் தேர்தல்ல பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். மேடைக்கு மேடை, வாய்க்கு வாய் எப்படி இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையினரையும் வசை பாடினாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இவங்களுக்கு எதிராக யாராவது ஒருத்தர் கருத்து சொன்னா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது, எப்படி மாசக்கணக்கா பெயிலே இல்லாம தூக்கி ஜெயில போடுறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு தானே இருந்தோம். ஒரு சிட்டிங் சிஎம் தூக்கி ஜெயில வச்சாங்கல்ல, இவங்களுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு. அப்ப எந்த ஒரு இடத்துலயுமே இந்த இந்திய குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை சுதந்திரத்தை இவங்க என்னைக்காவது ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கிறாங்களா? சரி, சுதந்திரத்தை விடுங்க, சமத்துவம். இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரே தராசுல வச்சு இவங்க என்னைக்காவது பார்த்திருக்கிறாங்களா? ஓபிசிக்கு 27% வரதுக்காக நீண்ட நெடிய சட்ட போராட்டம் பண்ண வேண்டியது. ஆனா ஒரு சில மணி நேரங்கள்ல இடபிள்யூஎஸ் தூக்கி 10% கொடுக்கறாங்க. இன்னைக்கு கூட என்டிஏ உடைய செலக்டட் எம்பி கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்திருக்கு. அதுல முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்கள் 33% பேர். ஆனா ஒரு கிறிஸ்டியன், ஒரு முஸ்லிம், ஒரு புத்திஸ்ட், ஒரு சீக் கூட அந்த லிஸ்ட்ல இல்ல. இது வெறும் பிஜேபிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணிக்கும் சேர்த்து சொல்றேன். பாலின சமத்துவத்தை என்னைக்காவது இவங்க
இதெல்லாம் இந்த கூட்டம் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்படி பெண்களுக்கு எதிராக வன்முறையிலும் வன்கொடுமையிலும் ஈடுபடுறவங்கள மாலை போட்டு வரவேற்றாங்க, எம்பி சீட்டு கொடுத்து அழகு பார்த்தாங்க. பெண்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய 33% 10 வருஷம் ப்ரூட் மெஜாரிட்டியோட இருந்த அரசாங்கம் என்னைக்கோ நினைச்சிருந்தா நடைமுறைப்படுத்திருக்கலாம். செஞ்சாங்களா? சகோதரத்துவம் அத பத்தி பேசாம இருக்கிறதே நல்லது. ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பிளட்ஜ். ஆனா என்னைக்காவது சிறுபான்மையினரையோ இல்ல பட்டியலினத்தவரையோ சகோதரர்களா இவங்க பார்த்திருக்கிறாங்களா? என்னைக்காவது அவங்க சார்ந்த அரசியலை இவங்க பண்ணியிருக்கிறாங்களா? இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கார்பரேட்டுக்கு எப்படி முறவாசல் செய்யறதுங்கிறது மட்டும்தான். என்னைக்காவது ஒரு மதச்சார்பின்மையை நம்ம ப்ரமோட் பண்ணணும், அரசுனா அது மதச்சார்பின்மையை கடைபிடிக்கணும், 2 தரப்பினர் 2 கம்யூனிட்டிஸ்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அரசுதான் முதல்ல நின்னு அது வராம பாத்துக்கணும், இந்தியாவை ஒரு அமைதி பூங்காவாக மெயின்டைன் பண்ணணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கிறாங்களா? மாறாக எப்ப சான்ஸ் கிடைக்குதோ இவங்களோட அந்த அல்லக்கை உதிரி கட்சிகளை களத்துல இறக்கி ஏதாவது ஒரு விசேஷம்னா ஊர்வலம் போக வேண்டியது, அதுவும் குறிப்பா மாஸ்க் இருக்கிற பக்கமா பார்த்து போக வேண்டியது, அங்க போயிட்டு லவுடா லவுட் ஸ்பீக்கர்ல மியூசிக் போட வேண்டியது, அங்க இருக்கிறவங்க மீது கல்ல விட்டு எறிய வேண்டியது. என்னைக்காவது சோசியல் ஜஸ்டிஸ்க்காக சமூக நீதிக்காக இவங்க நின்று இருக்கிறாங்களா? எங்கடா பிரித்தாழ்வோம், எங்க 2 கம்யூனிட்டிக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தலாம்னே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. எக்கனாமிக் ஜஸ்டிஸ், ஏழை விவசாயிகள் பாவம் இவ்வளவு பிரச்சனையில தினம் தினம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு கடனை தள்ளுபடி செய்ய மாட்டாங்க. ஆனா பெரிய பெரிய கார்பரேட்டுகளுக்கு லட்சம் கோடி கணக்குல கடனை தள்ளுபடி செய்வாங்க. இதோ ஆட்சிக்கு வந்து உட்கார கூட இல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய ஸ்கேம் வெளியில வருது. எக்ஸிட் போல் அப்படிங்கிற பேர்ல பொய்யான தரவுகளை ரிலீஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ் இன்ஃபிளேட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி நஷ்டம். வெக்கமே இல்லாம டிவிலேயே பேசுறாங்க, அமித்ஷா பேசுறாரு, மோடி பேசுறாரு, நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க. போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்க வேல்யூ டபுள் ஆகும். இவங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு வந்து கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க? பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் என்னைக்காவது இருந்திருக்கா? இவங்களுக்குன்னு வந்தா ஒரு நீதி, எதிர்கட்சிகளுக்குன்னு வந்தா ஒரு நீதி. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எதிர்கட்சிகளை எவ்வளவு அலக்கழிச்சிங்க. ஏதோ இன்னைக்கு கூட இன்னும் ஆட்சியில வந்து உட்கார்ல 3rd term, அதுக்குள்ள இவங்களோட ஒட்டுண்ணி பிரபுல் பட்டேல் இருக்காருல, அவருக்கு எதிராக ஈடியில இருந்த எல்லா கேஸையும் இன்னைக்கு ஈடி தள்ளுபடி பண்ணிடுச்சு. அவர்கிட்ட இருந்து 180 கோடி சொத்தை பறிமுதல் பண்ணி வச்சிருந்தாங்க, அதை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஐயா எடுத்துட்டு போங்க அப்படின்னு. இதுதான் மோடிக்கு கேரண்டி. ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு அவர் கேரண்டி கொடுக்க மாட்டாரு, விலைவாசியை குறைக்கிறதுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டாரு, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டாரு, வறுமையை குறைக்கிறதுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டாரு. ஆனா கார்பரேட்டுகளுக்கு கடன் தள்ளுபடி பண்றதுக்கு கேரண்டி கொடுப்பாரு. இடிலயோ இல்ல சிபிஐலயோ இவங்களுக்கு எதிராக வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு தள்ளுபடி பண்றதுக்கு கேரண்டி கொடுப்பாரு. இப்படி அரசியல் அமைப்பு சட்டத்துல இருக்கிற ஒரு பண்பை கூட இந்த கூட்டம் என்னைக்குமே மதிச்சு நடந்ததில்லை. ஆனா இன்னைக்கு இந்த கிளாசிக் பச்சோந்தித்தனம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இந்த பச்சோந்தி என்ன பண்ணுமா, தன்னுடைய உணர்வுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிறத்தை மாத்திக்குமா. அதுவும் குறிப்பா எதிரிகள் பலமா இருக்கிறாங்க, எதிரிகள்ட்ட இருந்து நாம பதுங்கணும், எதிரிகள்ட்ட இருந்து அப்ப தப்பிக்கணும்னு நினைச்சா அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிறத்தை மாத்திக்குமா. அப்படிப்பட்ட பச்சோந்தி தான் இந்த நரேந்திர மோடி. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி எதிரா நம்ம ஏதாவது பேசணும்னா அது நமக்கே ஆப்பா வந்து முடியும்னு தெரிஞ்சுதான் ரொம்ப நல்லவர் மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிறார். ஆனா இவங்களே நேத்து என்ன பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? புது பார்லிமெண்ட் ஒண்ணு பிரம்மாண்டமா கட்டினாங்களே, அது வாசல்ல இருந்த சிவாஜி சிலை, காந்தி சிலை, அம்பேத்கர் சிலை எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. இதுதான் இவங்க தேசத்தின் தலைவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான மரியாதை. ஒரு சின்ன சிகப்பு கலர் புக்குங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட மினி வெர்ஷன்.
ஒவ்வொரு பிரச்சார மேடையிலையும் அந்த புக்கை கொண்டு வந்து, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து இருக்கு, உஷாரா இருங்க அப்படின்னு தொடர்ந்து மக்களை உஷார்படுத்தியது இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி. இன்னைக்கு மோடி பயந்து கான்ஸ்டிடியூஷன்ல கண்ணுல ஒத்திக்கிறார்னா அதுக்கு காரணம் அந்த பயத்தை காட்டினது ராகுல் காந்தி. இன்னைக்கு புரிஞ்சு போச்சு அவருக்கு, கூட்டணி கட்சிகளோட தயவு இல்லாம நம்ம ஆட்சி நடக்காது. கூட்டணி கட்சிகளோட தயவு வேணும்னா அரசியலமைப்பு சட்டத்துப்படிதான் நம்ம நடக்க முடியும். நாம நினைச்ச மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல், யூனிஃபார்ம் சிவில் கோடு, சிஏஏ, என்ஆர்சி இதெல்லாம் இஷ்டத்துக்கு அமல்படுத்த முடியாது. நாம நினைச்ச மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல 800 சீட் ஆக்கி சவுத்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷனை குறைச்சு ஈஸியா ஹிந்தி ஹார்ட்லேண்ட் யூபியை மட்டும் வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பெரிய ஸ்கெட்ச் போட்டோமே, அதெல்லாம் இனிமேல் நடக்காது. ஏன்னா ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன்லயும் இன்னைக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் எழுந்து கேள்வி கேட்பாரு. பிரதமருக்கு நேர் எதிரில லீடர் ஆஃப் அப்போசிஷனாக உட்கார்ந்து இருப்பாங்க. அது ராகுல் காந்தியா இருக்கலாம், இல்ல கார்கே இருக்கலாம், வேற யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா பிரதமருக்கு நிகராக அவர் உட்கார்ந்து இருப்பார், உட்கார்ந்து கேள்வி கேட்பார். உங்க அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரம், இந்த கனவை எல்லாம் நல்லா மூட்டை கட்டி கொண்டு போய் புதைச்சிருங்க. ஏன்னா அது இந்த ஜென்மத்துக்கு நடக்காது. எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை கையில எடுக்க வச்சாரோ ராகுல் காந்தி, அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு மோடி சார். நீங்க படிக்காமலே என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல டிகிரி வாங்கினவர் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா 5 வருஷம் டைம்ல அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு வாட்டியாவது திருப்பி பாருங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வரிக்கு வரி படிங்க. அப்போது உங்க மண்டையில ஏறுதான்னு பாருங்க.